வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. பொங்கல் எல்லாம் சிறப்பாக கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். தை அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை இல்லையா? மாதம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு அமாவாசை தோறும் சிலர் வீட்டில் வந்து படையல் போட்டு வழிபடுற வழக்கம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. முக்கியமான அமாவாசையில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம். அந்த தை அமாவாசை 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆரம்பிக்குது. 18ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு மேலே ஆரம்பித்து மறுநாள் 19ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது. இந்த தை அமாவாசை அப்போ முன்னோர்களுக்கு ஆற்றங்கரை கடற்கரை ஓரத்தில் சென்று தர்ப்பணம் கொடுக்குறவங்க மறக்காமல் தர்ப்பணம் கொடுத்துருங்க. எப்போதும் சொல்கிறது தான், இந்த முக்கியமான அமாவாசை தினத்தில் ஒரு 3 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் வசதி உள்ளவங்க 11 பேருக்கோ அதுக்கு மேலேயோ கூட அன்னதானம் கொடுங்க. ஒரு வயதானவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானம் உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்களுக்கு சென்று சேரும். அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள்ட்ட சிலர் வந்து பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? சிலர் வந்து முன்னோர்களை ரொம்ப மதித்து எந்த ஒரு குழப்பம் ஒரு கேள்வி இருந்தால் கூட நிறைய பேர் வீட்டில் வந்து தெய்வத்திட்ட கேட்குறத விட முன்னோர் வாக்கு கேட்குறவங்க இருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து முன்னோர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான பதிலாக 2 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஏஞ்சலோட கார்ட்ஸ் தான். நம்ம வந்து ஏஞ்சலாக தேவதையாக யாரை பார்க்க போனோம்னா நம்மளுடைய முன்னோர்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் டிரான்சிஷனுக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது வேலை மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை மாற்றம் சீக்கிரமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அது வந்து ரொம்ப பிளெஸ்டான ஒரு கெரியர் சேஞ்சாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரொம்ப ஒரு நல்ல இடத்துல இப்போ வேலை பார்க்குறத விட இன்னும் ஒரு சிறப்பான இடத்துல சிறப்பான சம்பளத்தில் ஒரு நல்ல உங்களுடைய லைஃப் பர்பஸை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கெரியராக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் தேவை. நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தைரியம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான விஷயங்களுக்கு முதல்ல தைரியமாக நீங்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை கூட வீட்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ பேசுகிற அளவுக்கு துணிவு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த வகையிலையும் நீங்கள் முன்னேற முடியாது. உங்களுக்காக முதல்ல நீங்கள் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக பேசுங்க, உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குடும்பத்தில் சில கட்டுப்பாடுகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் இல்லையா? குடும்பம்னாலே ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும். ஆனால் அது உங்களுடைய சுயமரியாதையோ உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தையோ தடுக்கும் பட்சத்தில் உங்களுக்காக நீங்கள் துணிந்து குரல் கொடுக்கலாம். உங்கள் முன்னோர் உங்கள் கூடயே இருக்காங்க. முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த 2ஐயும் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. எல்லா நல்லதும் சிறப்பாக அமையும். நன்றி அன்பர்களே.